வணக்கம் தமிழக மக்களே. உண்மையாவே லூசு புண்டை தான் போல. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி முடக்கப்பட்டது அப்படின்னு நிறைய வதந்திகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் கார்ப்பரேட் இஷ்யூனால டீஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊத்தணுமா? சோ இந்த ஐடியை ரெக்கவர் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு புதுசா ஒரு ஐடியை ஓபன் பண்ணிருக்கேன். கொலை வரியில இருக்கேன், மரியாதையா வெளியே இல்லைன்னா தொங்குறத அறுத்துருவேன். நிறைய பேரு பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இவரோட ஐடியை ரிப்போர்ட் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆனதோட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை சிக்கல். என்னோட ஐடி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நிறைய 500 யூடியூப் சேனல் இன்டர்வியூ எடுத்தேன். நிறைய சேனல் இன்டர்வியூவை அதை டவுன்லோட் பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில போட்டிருக்கேன். இது போக என்னை பத்தி நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பெருமையா பேசுறாங்க இல்லையா, இதுக்காகவே ஒன்னு அடிக்கணும்டா. சோ அதெல்லாம் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது ஏன் மேல உள்ள தவறு. ஓகேங்களா? சோ இன்ஸ்டாகிராம் நிர்வாகம் தான் என்னோட ஐடியை முடக்கிறதுக்கு காரணம். தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் காப்பிரைட் இஸ் யூஸ். ஓகேங்களா? சோ என்னை பற்றி பெருமையா பேசுற விஷயங்கள் எல்லாம் என்னோட ஐடியில எடுத்து அப்லோட் பண்ணது அது தவறான விஷயம். மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமாக என்னோட ஐடி டீஆக்டிவேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஐடியை திருப்பி ரெக்கவர் பண்றதுக்கு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ பொய்யான தகவல்கள் ஆளாளுக்கு இதை பத்தி வதந்திகளா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை நிலையை விளக்குறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதற்கான ஆதாரங்களை நான் ரெடியா வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல இருந்து எனக்கு மெயில் பண்ணிருக்காங்க. தவறுதலா பொய்யா பரப்புறவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். இவரோட கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்குடா. சரி, அது ஒரு பக்கம். ஆக்சுவலா கூலி படம் வந்திருக்கு. கூலி படத்தை விட்டுவிட்டு எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இது ஒரு கொடுப்பனை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார பேசுற மாதிரி என்ன பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் பேசினே ஹேட்டர்ஸ் எல்லாம் விட மக்கள் செல்வாக்கு எனக்கு அதிகமா இருக்கு. நேர்மையான முறையில லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் என்னோட ஐடியில ஏத்திருக்கேன். ஓகேங்களா? அதுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வியாபார நோக்கத்துல நம்மள தப்பா போட்டு வியூஸ் வாங்கி சம்பாதிக்கும் நபர்கள். அதுக்கான பலனை அந்த நபர்கள் அணிவிப்பாங்க. அது வேற விஷயம். முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பத்தி தவறுதலா வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. ஏங்க இது எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல. ஏகப்பட்ட நபர் போன் பண்ணி சொல்றாங்க, சார் என் ஐடி இந்த மாதிரி பிளாக் ஆயிருக்கு, 15 நாள் கழிச்சு வந்திருக்கு, ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கு. இது ஏகப்பட்ட நபருக்கு உள்ள விஷயங்கள். ஏன் என் ஐடி போனதை மட்டும் பயங்கர நியூஸா எடுத்து போட்டு, அதாவது நின்னா செய்தி நடந்தா சம்பவம்ன்ற மாதிரி நம்ம நின்னா செய்தி நடந்தா சம்பவம் ஆகிட்டு இருக்காங்க. இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு இதுவும் ஒரு வளர்ச்சியோட உச்சகட்டம் தான். எனிவே மதுரை மீனாட்சி தாயி அந்த கலைத்தாயி கடின உழைப்பால ரத்த சிந்தி கஷ்டப்பட்டு ஆர்கானிக்கா வந்த ஃபாலோவர்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பா இறைவன் வந்து அதை எந்த விதத்திலையும் முடக்க மாட்டாங்க. சித்த நேரம் இருடா, அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுதுடா. அது வரைக்கும் அந்த ஐடி வர வரைக்கும் தற்காலிகமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு ஐடியை ஓபன் பண்ணிருக்கேன். dr.diwagr.vpt. ஓகேங்களா? கண்டினியூஸா இது உங்களுக்கு இங்க வச்சா தெரியும். ஃபோக்கஸ் இங்க தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம மக்கள் கிட்ட முகம் பதிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எவ்வளவு தடைகள் சோதனைகள் வந்தாலும் ஒவ்வொரு தடைக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு முன்னேற்ற பாதையை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கு எரிச்சல் வருது உடனே. நான் கெட்ட வாரத்துல ரத்தம் கொதிக்குது உடனே பார்க்க. எல்லா மக்களுக்கும் தெரியும் திவாகர் எந்த மாதிரி பையன், நல்ல எந்த மாதிரி நபர், எந்த மாதிரி நேர்மையான நபர்னு. நிறைய வதந்திகளை தேவையே இல்லாம இப்போதைக்கு மௌனம் காக்கிறது நல்லதுங்க. அதனால நான் மௌனம் காத்துக்கிட்டு வரேன். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. எல்லாத்துக்கும் மேல இறைவன் சக்தி இருக்கு, நீதி இருக்கு, நேர்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. யாரையும் அழிச்சிட முடியாது. நான் நடிச்ச படத்தோட கிளிப்பிங்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். அதுவும் தப்பு. அதுவும் கார்ப்பரேட் இஷ்யூ வரும் மேல. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் முறையா புரிஞ்சு கொள்ளாம ஒண்ணும் தெரியாத மண்ணுக்கு. ஓகேங்களா? சோ நிறைய பேர் ரிப்போர்ட் அடிச்சு ஐடியை தூக்கிட்டாங்க. யாரோட ஐடியை ரிப்போர்ட் அடிச்சு தூக்கவே முடியாது. ஏன்னா நீங்க இப்பதான் நீங்க இங்க ரிப்போர்ட் அடிச்சாலும் இன்ஸ்டாகிராம் டீம் அந்த வீடியோவை வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? சோ நான் எல்லாமே வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செய்யறேன். நல்லா இருக்கும். உனக்கு சூட்டா இருக்கும். பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு. அது மட்டும் வாங்கிட்டு ஒரு படிச்ச மருத்துவ ஒரு இன்டெலிஜென்ஸான ஆளை பத்தி
தப்பா பொய்யா பிரச்சாரம் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இதற்கான பலனை கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்கி. சரி, ஓகே, அது வேற டாபிக். ஓகேங்களா? ஸோ பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக தயவு செஞ்சு பழைய மாதிரி நீங்க என்னை ரெகனைஸ் பண்ணுங்க. திருப்பி சொல்ல வரேன், கடின உழைப்பை, நேர்மை, நல்ல பழக்க வழக்கங்கள், இது வந்து கண்டிப்பா மனிதனோட வாழ்க்கையை உயர்த்தும். ஒரே ஒரு கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். இவனை திட்டத்துக்கு ஆமா ஒரு தடவை இல்ல எத்தனை தடவை இந்த மடம் நேர்மையான முறையில நான் சம்பாதிச்சது. ஓகேங்களா? எந்த ஃபாலோவர்ஸும் நான் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. நான் கேட்டேன் அவங்க கிட்டதெல்லாம். நிறைய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க முடிய என்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஒரு ஐடியா காணாம, இவர் எப்போ வருவார், எப்போ கம்பேக் கொடுப்பாரு. திருப்பி என்னை இன்டர்வியூ எடுத்த பையனை நேற்று ஒருத்தர் அமைச்சிருக்காரு மெசேஜ். ஆனா திருப்பி வந்து மிரட்டுங்கள், உங்களுடைய சேவை தொடரணும், நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேற மாதிரி இருக்குடா. நம்மளால எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் வாழ்ந்துருப்பாங்க. அதே யூடியூப் சேனல்ஸே தப்பா, அதாவது நம்ம மேல மிஸ் என்னை பென்சில குத்திட்டான், மிஸ் என்னை பேனால குத்திட்டான் அப்படின்ற மாதிரி சும்மா நின்று நடந்தது உட்காந்தது அவர் கூட கம்பாரிசன் பண்ணிட்டாரு. இந்த நடிகர் உட்காந்து ஏன் நீங்களும் கம்பேர் பண்ணி வீடியோ போட்டு நடிச்சு காமிச்சு பெரிய ஆளாகும் உங்களை வேணாம் சொன்னாங்க. இது ஒன்றும் கொலை குற்றம் கிடையாது. என்ன பண்ணீங்க இந்த அறிவட்டம்? நான் கம்பேக் ஆயிட்டேன். என்னோட ஐடி வர்ற வரைக்கும் இந்த ஐடியில, ஓகேங்களா, இந்த ஐடியில என்னோட வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். பொதுமக்கள் திருப்பி சொல்ல வரேன், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. யூடியூப் அப்படின்ற சர்க்கிள்ல நிறைய எனக்கு வியூவர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்லயும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஃபாரின்ல டிக்டாக்ல என் பேர்ல நிறைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம மொத்த பிரபலியம் பண்ணிட்டாங்க. கேமரால வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கறானே. இன்ஃப்ளூயன்சர்ஸா இருப்பாங்க. நான் ஆசைப்பட்டு இந்த சோசியல் மீடியாக்கு வரல. இறைவனா பார்த்து கலைக்காயா பார்த்து எனக்கு அனுப்பிச்சு வச்சது. ஸோ அந்த இறைவனோட முடிவுல என்னைக்குமே தப்பு ஆகாது. இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. பாவம் செய்தவர்கள் உண்மையிலே மேல கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உண்மை, நேர்மை, சத்தியம். எல்லாரும் எத்தனை பேர் யூடியூப் சேனல்ல கூப்பிட்டு வச்சு ஒரு படிச்சவங்கள சாதாரண நார்மல் லேமேன் கிடையாதுங்க. இவரை எவ்வளவு சொன்னாலும் படிச்ச ஒரு மருத்துவரை, ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு கொடி கட்டி பறக்கிறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவமானமா கொஸ்டின் கேட்டா எந்திரிச்சு போறது அது நல்ல விஷயம் தான். இருந்து அவங்களோட வாக்குவாதம் பண்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு மக்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஐயோ அம்மா, என்ன பாய் கல்லுல விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? சாவடிக்கிறாங்களே. போயா போ. என்ன நான் நடிக்கிற படத்துல ப்ரொடியூசர் கால்ல கும்பிட்டு விழுந்து நான் சம்பளம் வாங்கியிருக்கேங்க. ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் அவ்வளவு மரியாதையா நான் நடந்துக்கிறேன். இவன் வந்து ஒரு படிச்ச நபர் அப்படின்றனால எல்லாத்தையும் தைரியமா தட்டி கேட்கறான். இவனோட கெத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நம்மளுக்குலாம் அந்த தன்மை இல்லையென்று நிறைய பேர் புறாமப்பட்டு நம்ம மேல நிறைய பழிகள் சொல்லிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காருங்க, இறைவன் இருக்காருங்க. நீதி தெரியும், நேர்மை தெரியும், சத்தியம் தெரியும், உழைப்பு தெரியும். விளம்பரமே பண்ணக்கூடாது. எந்த உயரத்துக்கு வாட்டர்மேன் ஸ்டார், நடிப்பு, அரக்கன் டாக்டர் டி ஜுவாகர் சென்றாலும் பெய்டு ப்ரமோஷன் விளம்பரமே பண்ண மாட்டேன் அப்படின்றதுல உறுதியா இருக்கேன். ப்ரமோஷன் பண்ணு, ஒழுங்கா பண்ணு. நீங்க காசு கொடுங்க சார், நான் மனுஷனுடைய பீஸாவா ப்ரோமோட் பண்றேன்லாம் பண்ண கூடாது. சரியா? சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட எவ்வளவு நம்ம நாகரிகமா நடந்து வந்தோமோ கண்டிப்பா அதுக்காக இறைவன் வந்து நம்மளுக்கு மேற்கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவுதான் வாழ்க்கையில ஹீரோவா இருந்தாலும் சரிங்க, புது வாழ்க்கையில ஹீரோவா இருந்தாலும் சரிங்க, தடங்கல்கள் வரத்தான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். இதை கடந்து செல்வதுதான் கதாநாயகன். நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நீங்க தெவடியா பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே, நன்றி. யாரும் கண்டுக்காதீங்க.